ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல். நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்டக்டரி கெயிட். சர்க்கம்டக்டரி கெயிட் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாக்டாக இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது காலை வந்து அவுட்வேர்டாக சுற்றி சுற்றி நடப்பாங்க. நேராக எடுத்து வைக்காமல் காலை வந்து வெளிப்பக்கமாக சுற்றி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் நடப்பாங்க. அதுக்கு பேர் தான் சர்க்கம்டக்டரி கெயிட். இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்பன்சேட்ரி வாக்கிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் வீக்னஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். இல்லை லிமிட்டேஷன், ஏதாவது ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வந்து எதுவும் லிமிட்டேஷன் இருந்தாலோ இல்லை அங்கே ஃப்ராக்சர் எதுவும் ஆயிருந்தாலோ அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹிப்பு வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாமலும் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலையும் இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லெக்கை வந்து ஃபார்வர்டாக எடுத்து வைக்க முடியல. இதுக்கான எக்ஸசைஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி நம்ம சரி பண்ணலான்னு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் அப் ஒன்லி அஃபெக்டட் லெக். அதாவது ஒரு லெக் அஃபெக்டட் ஆன லெக்கை மட்டும் மேலே தூக்கி சேரில் வைக்க போகிறோம். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஃப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஹிப்பும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஹிப் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிறத இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? இதை எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 to 15 செகண்ட்ஸ் வச்சுருங்க. வச்சுட்டு திரும்ப திரும்ப 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ட்ரிக் ஹிப் ஃப்ளெக்ஸார் எக்ஸசைஸ் தான். இது என்னென்னா, உட்காந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு அஃபெக்ட் ஆன லெக்கை ஸ்டூலில் வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக ஏந்திரிங்க. இதுவுமே அந்த ஃப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஹிப் ஃப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஹிப் ஃப்ளெக்ஷன் வராததுனால தான் இந்த சர்க்கம்டக்டரி கெயிட் அப்படின்றது அரைஸ் ஆகுது. ஹிப் ஃப்ளெக்ஷனை வர வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கம்டக்டரி கெயிட் வராது. இதுவும் 10லேருந்து ஒரு 15 முறை பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து படுத்துக்கணும். இதுவும் ஹிப் ஃப்ளெக்ஷன் வித் நீ ஃப்ளெக்ஷனோட சைட் லையிங். நார்மலாக சைடில் படுத்துக்கிட்டு உங்கள் காலை வந்து முன்னாடி கொண்டு வந்து இந்த மாதிரி படுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து ஹிப் ஃப்ளெக்ஷனையும் நீ ஃப்ளெக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். சரியா? இது பண்ண முடியாதவங்க நீங்களாக கையால் பண்ணலாம். பண்ண முடிகிறவங்க நீங்களாக இந்த மாதிரி ஆக்டிவாகவே காலை மடக்கி நீட்டிக்கலாம். இதுவும் ஒரு 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணுங்க. இது எல்லாமே அந்த ஹிப் ஃப்ளெக்ஷனையும் நீ ஃப்ளெக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஹிப் ஃப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நீ பெண்டிங் எக்ஸசைஸ். நீ பெண்டிங் எக்ஸசைஸ் எப்படின்னா, தெராபேண்ட் வச்சுக்கிட்டு பண்ணணும். இந்த தெராபேண்டுக்கு குப்புறப்படுத்துக்கிட்டு தெராபேண்ட் வச்சுக்கிட்டு பண்ணணும். அதாவது இது ஸ்ட்ரெச் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு அந்த பேண்டை வந்து காலில் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு உங்கள் கையால் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுக்கிட்டு உங்கள் காலை வந்து நீட்டணும். திருப்பி மடக்க முடியாததுனால அந்த ஸ்ட்ரெச் பேண்ட் ஹெல்ப்பில் நீங்கள் நீட்டின முட்டியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஷன் தான் போகும், மடங்க தான் செய்யும் கால். அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதுவும் 10லேருந்து 15 முறை திரும்ப திரும்ப பண்ணணும். அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, ஸ்டெப் அப் இன் பேக்வேர்டு எக்ஸசைஸ். இதுக்கு வந்து நின்றுக்கிட்டு ஒரு ஸ்டூலுக்கு முன்னாடி நின்றுக்கணும். அந்த ஸ்டூலில் அஃபெக்ட் ஆன காலை தூக்கி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அடுத்தது நார்மல் காலை வச்சு ஏறணும். இது வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிக்காமல் உங்களுக்கு பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பிடிக்காமல் கூட பண்ணலாம். இது வந்து 10லேருந்து 15 முறை பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்த எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கீழே விழுந்துடாதீங்க. ஏன்னா கூட ஆள் சப்போர்ட் கூட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, இதே தான் ஸ்டெப் அப் அஃபெக்டட் லெக் தான். அது என்னென்னா, காலை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸும் இதே தான். அதை பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணணும்.
ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கனாலே போதும். சில டைம் 1 minute கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெய்ட் ட்ரைனிங். இதெல்லாம் எக்ஸசைஸில் வரும். அடுத்தது வந்து கெய்ட் ட்ரைனிங்கில் வரும். இது வந்து எப்படின்னா ஹிப்பை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது காலை வந்து சுற்றி நடக்கிறாங்கல்ல அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடக்கிறோம். இது வந்து காலை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு நடப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறவங்க அவங்க வந்து அந்த காலை நீட்டி வச்சுருக்கிறவங்கள முட்டியை ஃப்ளெக்ஸ் பண்ணணும். அதாவது ஹிப்பை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலை தூக்கி வைக்க சொல்லுங்கள். நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திரும்ப பாருங்கள். இப்போ அடுத்தது வைக்க போகிறது தான் முட்டியை மடக்கிறோம் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த காலை தூக்கி வைக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.